பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. இதில் பாருங்கள், இந்த பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. இது வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டது. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 4 வார்த்தைகள் கொடுத்துட்டு இனிய அப்படின்ற சொல் எதனுடன் பொருந்தும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், நீங்கள் அதாவது இதை பார்க்காம போயிருந்தீங்கன்னா எல்லாத்தோடையும் பொருந்துற மாதிரி இருக்கும். இது இப்போ ஆன்சர் இல்லாமல் பாருங்கள். அதாவது எல்லோருக்கும் இனிய வணக்கம், ஓகே, அவன் இனிய நண்பனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரியும் வரலாம், இனிய ஓவியமாக வரைந்து அப்படின்ற மாதிரி வரலாம். பட் இது வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. இது அப்படியே பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் இனிய வணக்கம், அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான், பெரிய ஓவியமாக வரைந்து வா, கொடிய விலங்கிடம் பழகாதே. இது அப்படியே ஓல்டு கொஸ்டின்பா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த செயப்பாட்டு வினை தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பட்டது அப்படின்னு முடிஞ்சுனாவே நீங்கள் செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருப்பீங்க. பட் இந்த இது கேட்டிருக்காங்க என்னன்னா, கோவலன் கொலையுண்டான், இது என்ன வினை அப்படின்னா இதுவும் செயப்பாட்டு வினை தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாது சரியா. ஏற்கனவே நம்ம இதுலேயும் சொல்லியிருந்தோம், ப்ளஸ் நம்ம அனுப்பின மெட்டீரியல்லையும் இந்த கொஸ்டின் இருக்குது. அதாவது கோவலன் கொலையுண்டான் அதுவும் செயப்பாட்டு வினை தான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, அது ஓகே, பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த போயிற்று ஆயிற்று இது வந்து என்ன அப்படின்னா செயப்பாட்டு வினை தான். வீடு கட்டி ஆயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, இது செயப்பாட்டு வினை தான். அதே மாதிரி பணம் காணாமல் போனது, இதுவும் செயப்பாட்டு வினை தான்ப்பா. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பட்டதுன்னு முடிஞ்சாலும் செயப்பாட்டு வினை தான். சட்டி உடைந்து போயிற்று, வீடு கட்டி ஆயிற்று செயப்பாட்டு வினை தான். கோவலன் கொலையுண்டான் செயப்பாட்டு வினை தான். பணம் காணாமல் போனது அதுவும் செயப்பாட்டு வினை தான். நன்றி.